சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் வாழ துவங்கி இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையிலே நீங்கள் பெருகுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அதற்காகவே தேவன் இந்த செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சத்தியத்தை அறிந்தவர் சும்மா இருக்கவே முடியாதுங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்தாலே நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளனாக, சாதனையாளியாகத்தான் வாழுவீர்கள். யாரை போல? பெண்களில் ஒரு லிஸ்ட் சொல்லட்டா? ரூத்து, ராகாபு, எஸ்தர், வேற யாருங்க? தெபோரா. தூள் கிளப்புறாங்க பாருங்க. ஏன்? சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் உறுதியாக சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ராஜாக்களாக, ராணிகளாக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடிகிறவர்கள் வாருங்கள். ஒரு 3 மாதம் வாருங்கள். அது சென்னையிலே முகப்பேரிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் 9 முதல் 11 மணி வரையும், மாலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. அங்கே வருகிற யாவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, அற்புத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அற்புதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார்கள். கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 26வது இறை ரகசியம் அறிவு கெட்டாத அன்பின் ரகசியங்கள். சீக்ரெட்ஸ் ஆஃப் லவ் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவருடைய அன்பை மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. புரிந்து கொள்ள முடியல. குப்பானையும் சுப்பானையும் எடுத்து பைபிளை எழுதுறாருங்க. குப்பானையும் சுப்பானையும் பயன்படுத்தி உலகத்தை ஆசீர்வதிக்கிறாருங்க. ஏழை, பரம ஏழை, பிறவி ஏழையை தூக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கிறார். காரணம் அவருடைய அன்பு. இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அது மனித அறிவு கெட்டாத அன்பு. வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே எபேசியர் 3வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். The book of Ephesians chapter 3 verse 18 and 19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, 19வது வசனம், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாலுக்கு ஒரு தீராத ஆசைங்க. என்ன ஆசை தெரியுமா? எபேசு சபை மக்களுக்கு ஒரு நாலேஜ் வந்தால் நல்லா இருக்குமா? அது என்ன நாலேஜ்? தேவன் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை குறித்த ஒரு அறிவு. அந்த அன்பை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. அன்பின், கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிந்து உணர்ந்து. ஹல்லேலூயா. நீ ஒரு தப்பு பண்ணிட்டா, ரைட், போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டப்பா, உன் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டா, அல்லது ஹெல்மெட் போடாமல் போனால் ஏதோ எங்கள் அப்பா தான்ப்பா பெரிய யார் கலெக்டர்னு சொல்லிட்டு தப்பிட்டு வந்துட்டா. அவருடைய அன்பை நீ அறிந்திருந்தாயானால் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டா. குற்ற உணர்வு தான் விசுவாசத்திற்கு முதல் விரோதி. ஐயோ, நான் போலீஸ்காரன்ட்ட பொய் சொல்லிட்டேனே. அருமையான தேவர்களை, இதற்காகவும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்காக அடி வாங்கிட்டாருப்பா. நீ செய்ய போகிற பாவங்களுக்காகவும் தண்டனை பெற்று விட்டார். அதுதான்ப்பா அவருடைய அன்பு, அகாப்பே அன்பு. நீளம், அகலம், உயரம், ஆழம், இதை அறிந்து கொண்டேன் பாருங்க. ஒரே குதூகலம். எப்பொழுது என்னுடைய விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கிறது. குடும்ப உறவுல நல்ல முன்னேற்றம், மனசாட்சி சுத்தமா இருக்கு, ரைட், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சமாதான, சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. வெளிப்பாடுகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. எல்லாம் கர்த்தராலே ஆகிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேட்டருக்கு வாங்குங்க. அவருடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் நீங்கள் அறிந்திருக்கீங்களா?
பவுல் அதுக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரு? அறிவு கெட்டாத அந்த அன்பு. இதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் வல்லவர்கள். எப்படி எழுதுறாரு பாருங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ஒரு பவர் தேவைப்படுதுங்க. சாதாரணமாக அந்த அன்பை அறிய முடியாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும், இல்லைன்னா இரவும் பகலும் என் செய்தியை கேளுங்க. அந்த அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு வரும். அது என்ன செய்யும் தெரியுமா? என் செய்தி ஒரு 400-500 செய்தி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடு வரும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க, என்னை விட பெரிய வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். அதுதான் God has designed such a way. Hallelujah. Thank you master for your goodness. பாருங்கள், பவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடுகள். பவுலுடைய வசனத்தை தியானிக்க அதைவிட பெரிய வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு கிருபையாக ஆவியானவர் தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்னுடைய செய்திகளை கேட்க அருமையான விசுவாசிகளே, தேவன் உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை தருவார். பக்க கண் அடிக்கும் கிளவர், உடனே நோட் பண்ணிக்கிடுங்க. ரைட்? அதற்கு ஆணிவர் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. அந்த அன்பை எண்ணி நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கேன். என்னை விட நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எங்கள் சொந்தத்தில் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படலை. அந்த அன்பை நீங்கள் தியானிக்க அதில் உள்ள பவர் என்ன செய்யும் தெரியுமா? எப்பொழுதும் உங்கள் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளும். ஹalleluya. ஓ ஹalleluya. Oh, thank you master. Be serious to understand and accept that love. அவருடைய அன்பை அறிய நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்களா? அந்த ஒன்றை தியானிங்க, எல்லாமே வெளிச்சம் வந்துடும். எல்லாம் வெளிச்சம் வந்துடும். உங்களுக்கு இருக்கிற பெரிய கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டா? அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நான் இன்னும் முழுசாக பாவத்திலிருந்து வெளியே வரல. அருமையான தேவர்களே, நீங்கள் இன்னும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீங்க. கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அப்பொழுதும் உங்களுடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த அகாப்பே அன்பை பற்றி அறியுங்கள். ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, தேவன் அன்பாகவும் கோபமாகவும் இருக்கிறார். பொய். அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த வேயை வட்டம் போடுங்க. He is love. He does not have love. He is love. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. See, அந்த ஒப்பற்ற அன்பு உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிற ஒரு 1/2 டஜன் காரியங்களை நம்ம தியானிப்போமா? அதான் இன்னைக்கு பாடம். அறிவு கெட்டாத அந்த அன்புல அடங்கி இருக்கிற பல ரகசியங்களில் ஒரு 1/2 டஜன் ரகசியங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுத்தரப்போகிறார். நானும் உங்களோடு சேர்ந்து அவரோடு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அவருடைய அன்பு என்ன செய்தது தெரியுமா? உன்னுடைய தண்டனையை, உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, உன்னுடைய அக்கிரமங்களினாலே, உன்னுடைய மீறுதலினாலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை அவர் மேல் வைத்தது அந்த அகாப்பே அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள்ல, பாவம் ஒரு இடத்துல, பழி ஒரு இடத்துலயா. அதாவது ஒருத்தன் பாவம் செய்வான், இன்னொருத்தன் தண்டனை பெறுவான். இதை கேட்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ செய்ய போகிற பாவங்களுக்காக தண்டனையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அவர் பெற்றுக்கொண்டு விட்டார். தட் இஸ் த அறிவு கெட்டாத அன்பு. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் தட் லவ். அதான் பவுல், இதை புரியவே முடியாதுப்பா. எப்பா எழுதி இருக்கு, ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். என்ன எழுதியிருக்கு வாசிக்கட்டுமா? ஏசாயா 53:3 ஆஃப் த புக் ஆஃப் ஐசாயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏன் தெரியுமா? உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய பாவம், உன்னுடைய மீறுதல். அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரானார், பாடு அனுபவித்தார். ஐயா, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ரைட்? அவருக்கும் மீறுதலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவருக்கும் அக்கிரமத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பாருங்கள், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஒரே ஒரு காரணம், நீ அவ்வளவு அக்கிரமம் நானும் அக்கிரமம் செய்கிறதுனால. ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? உன்னை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். நான் திரும்ப சொல்றேன், உன்னை யாரும் அற்பமாக நினைக்கக்கூடாது.
நீ யார்? என்னுடைய பிள்ளை. நீ தேவனுடைய புத்திரனாக தேவனுடைய புத்திரியா இருக்கிற ஒருத்தரை ஒன்று அசட்டை பண்ணக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான்ப்பா அவர் சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டார். உன்னை எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் திரும்ப என்ன சொல்லியிருக்கு? புறக்கணிக்கப்பட்டார், நெக்லெக்ட் பண்ணாங்க, அவரை தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. ஏன்? உன்னை எவனும் வெளியே தூக்கி போடக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள்? உன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், உன்னை கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். தட் இஸ் த அகாபே லவ், தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லவ். அதே 53:3 துக்கம் நிறைந்தவர் ஆனார். ஏன் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு ஒரு சிறிய துக்கம் கூட வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் துக்கம் நிறைந்தவரானார். இஸ் இட் நாட் த கிரேட்? இஸ் இட் நாட் கிரேட் லவ்? அன்அண்டர்ஸ்டாண்டபிள் லவ். நான் அப்பா வெட்கப்படணும்? நான் செய்த பாவங்களுக்கு நான் அல்லவா தண்டனை பெற வேண்டும்? இதை நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. அதனால தான் அவர் கடவுளுங்க. அப்படின்னா என்ன பொருள்? தேவன் என்றால் அவருடைய சிருஷ்டிகளின் மேல் அவர் அப்படிப்பட்ட நிபந்தனை இல்லாத அன்பை வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அங்கே 5வது வசனம் வாசிக்கிற ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். காயப்பட்டது எதுக்கு தெரியுமா? உனக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட வரக்கூடாதுப்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? உன் பாதம் கல்லில் இடறக்கூடாது. பட்ட ஒரு காயம் வந்துடும். உனக்கு காயமே வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக அவர் காயப்பட்டார்ப்பா. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லவ், ரைட்? இன்னும் என்ன பட்டாரு? நொறுக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்டார், தழும்புகள் பெற்றார். நீ எந்த தழும்புகளும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு காரணத்தை கடந்த வாரத்தில் எங்களுடைய 2வது சன்னில் மிஸ்டர் ஃப்ராங்க்லின் சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு பிஸ்னஸ் விஷயமாக காரில் ஆன் ரோட்டில் போனாங்க பாருங்கள். ஒரு 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். காரு கண்டம்டு. லாரியில் தூக்கிட்டு இங்கே வந்தால், சார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்கிறேன், சார் இதை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதை விட நாங்கள் இதுக்கு என்ன செஞ்சிடறோம், பணத்தையே தந்துடுறோம், இதை ரிப்பேரே பண்ண முடியும். அவ்வளோ பெரிய டேமேஜுங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலை. ஏன்? சிலுவையில் அவர் காயப்பட்டுட்டாரு, ரைட்? சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில் என்ன நடந்தது? அவர் தழும்புகள் பெற்றார். உனக்கு எந்த தழும்புகளும் வரக்கூடாது என்பதற்காக தான். அதாங்க அவருடைய அன்பு. அந்த அன்புடைய ரகசியத்தை தியானிக்கிறோம். அதற்கு பவுல் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? அறிவு கெட்டாத அன்பு. எனக்கு ஆக்சிடென்டே வரக்கூடாது என்பதற்காக அவர் நொறுக்கப்பட்டாரா? ஆம் ஆம் ஆம். எனக்கு காயமே வரக்கூடாது என்பதற்காக அவர் காயப்பட்டாரா? ஆம் ஆம் ஆம். நான் துக்கமே படக்கூடாது என்பதற்காக அவர் துக்கப்பட்டாரா? ஆம் ஆம் ஆம். எனக்கு எந்த பாடு வரக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக அவர் கஷ்டப்பட்டாரா? ஆம் ஆம் ஆம். அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அவர் கிருபை இன்னும் உள்ளதுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த 1/2 டஜன் ரகசியங்களில் முதலாவது ரகசியம், உன்னுடைய தண்டனையை அவர் மேல் வைத்து கடனை தீர்த்துட்டார். பாருங்கள், ஒரு பாவம், ஒரு கொலை செய்தால், ஒருத்தன் தனியாக போய் கொலை செய்கிறான்னு வச்சுடுங்களேன், அவன் ஒருத்தருக்கு தான் தண்டனை. அந்த ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் யாரையும் தேடாது போலீஸ், இல்லையா? ரைட்? நீங்கள் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் தண்டிக்கப்பட்டார். இனி உங்களை யாருமே தண்டிக்க முடியாதுங்க. அந்தோ பரிதாபம். எங்களுடைய சன்னில் சொல்கிறாங்க டெஸ்டிமனியில், எனக்கு ஆக்சிடெண்ட் நடந்துட்டு எனக்கு எந்த பதஷ்டமும் இல்லை, நான் கார் டோரை தள்ளிட்டு உடச்சி வெளியே வர்றேன், எனக்கு எந்த சேதமும் இல்லை, எனக்குள்ள ஒரு பீஸ் இருந்தது. எதனால் தெரியுமா? நான் சரியாக ஜெபம் பண்ணல, ஆகையினால தேவன் என்னை தண்டித்தார், எந்த பொய்யை நான் நம்பவில்லை.
நான் இந்தந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியவில்லை, எனவே தேவன் என்னை தண்டித்து விட்டார் என்கிற பொய்யை நான் நம்பவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல என்ஜாயபிள் லைஃப், ஜாலி லைஃபே கிடையாதுங்க. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே, இன்பம் இன்பம் இன்பம், என் வாழ்வில் என்னாலும் துன்பம் இல்லையே. ஏன்? சிலுவையிலே அவர் காயப்பட்டார், சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் நான் புசிக்கிறேன். மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. எப்போ அவர் காயப்பட்டார், தரித்திரரானார், துக்கம் நிறைந்தவனார். இப்போ ஜாலியை தவிர வேற என்னங்க இருக்கு? இதைத்தான் அவர் சொல்லி அழைக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஒரு ஜாலி லைஃப் தாரேங்கிறாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குங்க? என்ஜாயபிள் அண்ட் ஈஸி. ஹல்லேலூயா. எங்க இருக்க வேண்டிய கிறிஸ்தவத்தை தூக்கி எங்க வச்சுட்டோம் பாருங்க. சத்தியத்தை அறியாதவர்களுக்கு. அதனால தான் பவுல் பெயர் கொடுத்த வேத புரட்டர்கள். இரண்டாவது, அந்த அன்பினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பு என்ன செய்துட்டு தெரியுமா? அந்த அன்புக்கு தடையா இருந்த அத்தனையையும் கொன்று ஒழிச்சிட்டு. ஒழுங்கின்படி பார்த்தால், மனுஷனுடைய அறிவின் பார்த்தால் தேவன் நம்மை நேசிக்கவே முடியாது. இன்னும் என்னுடைய எண்ணங்களிலும் என்னுடைய மாம்சத்திலே நான் பாவம் செய்கிறேன். ரைட்? தேவனால என்ன நேசிக்கவே முடியாதுங்க. 1% கூட நான் தகுதி கிடையாது. இன்றைக்கும் அப்படித்தான். ஏங்க, ஒரு பெண்ணை இச்சையாலே பார்த்துட்டா என்னது? விபச்சாரம் பண்ணியாச்சு. என்ன செய்யணும்? கல்லறிந்து தானே கொல்லணும். அல்லது என்ன செய்யணும்? கண்களெல்லாம் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஓ, அவருடைய அன்பு என்ன செய்தது தெரியுமா? எனக்கு தண்டனையை கொண்டு வந்து எனக்கும் என் தகப்பனாகிய தேவனுக்கும் பகையை உண்டாக்கின அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கொண்டு ஒழிச்சிட்டு. அந்த அன்பு வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் அகாபே லவ். ஏனையா செய்தார்? எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 அடிக்கடி வாசித்திருக்கோம் பாருங்க. கொண்டார், தகர்த்தார், ஒழித்தார். எதை? அவர் மோசே மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை கொண்டு ஒழித்து என்ன செஞ்சிட்டாரு? நொறுக்கி போட்டுட்டார். ஏன்? அந்த அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதைனாலே நான் இழக்கலாப்பா? உன் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் இழக்கக்கூடாது. அது அவருடைய அன்பு. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருந்து நடுச்சுவரை போல இருந்து என்ன செஞ்சிட்டு அது நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கிட்டு அன்பு மேல் அன்பு ஜெயித்ததுங்க. தூக்கி துறப்பட்டு வாசிங்கங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 உங்கள் பாஸ்டர் ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டார். முக்கியமான ட்ரூத்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. Dearly beloved gods, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய அக்கிரமங்களை அவர் காணுகிறதே இல்லை. ஏன்னா அக்கிரமனே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த அன்பு செய்துட்டுங்க. அப்படி என்றால் என்ன பொருள் நான் சொல்லவா? சட்டம்னே ஒன்று இருந்தால் தான் மீறுதல், மீறுதல்னே ஒன்று இருந்தால் தான் என்னது? தண்டனை. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இந்தியாவில் என்ன செய்யணும்? ரோட்டில் சாலையில் கீப் லெஃப்ட், இடதுபுறமாக கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும். ஏன்? அப்படி ஒரு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தையே தூக்கி தூர போட்டாச்சுன்னு வைங்களேன். நீங்கள் லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம், எதுலேயும் போகலாம். போலீஸ்காரங்க உங்களை நிறுத்த முடியாது. ரைட்? ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா என் பிள்ளைகளை ஒருத்தனை கூட நான் இழக்க ரெடியாக இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ, வேலி அருகே இருக்கானா எப்படி இருக்கானோ தெரில, துன்மார்க்கனோ துஷ்டனோ துரோகியோ எல்லாரும் எனக்கு வேணும். பார்த்தாரு அவருடைய சாவரின் விஸ்டம்.
10 கட்டளைகளை மாத்திரமல்ல 613 பிரமாணங்களையும் தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். அது அவருடைய அன்பு. இப்போ நீங்க தைரியமா கிட்ட போலாம். Hallelujah, hallelujah. That is the power of the cross. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. அறிவுக்கு எட்டாத அன்பின் ரகசியம். அந்த ரகசியம் என்ன செஞ்சது தெரியுமா? ரகசியம்தான். ரகசியம்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அவர் கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ரைட்? வெட்கம் நிறைந்தது, அவமானம் நிறைந்தது, சரீரம் சதை கிழிக்கப்பட்டது, கடைசி சொத்து ரத்தமும் கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது. ஏன்? என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இடையில எந்த சட்ட திட்டமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ சட்டம் இல்லைன்னா மீறுதல் இல்லை. இதில் தான் ரோமரில் எழுதுறாரு, சட்டம் இல்லைன்னா மீறுதல் இல்லை, மீறுதல் இல்லைன்னா தண்டனை இல்லை. ஆமா, ரைட்? ஹல்லேலூயா. அதனால தான் நான் குதூகலமாக இருக்கேன். நான் மீறுறதுக்கு சட்டமே இல்லை. ஆனால் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த அன்பை நீங்கள் தியானிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு பவர் ஜெனரேட் ஆகுது. அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய லகுவாகி விடுகிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு காதலியோட நேரம் செலவழிக்கிறேன்னு வைங்களேன். ரைட்? நம்முடைய தேவன் நமக்குடைய மணவாளன். அவருடைய வார்த்தையோடு நீங்கள் நேரம் செலவழிக்க அந்த வார்த்தையினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறீர்கள். பாவம் செய்கிறதுக்கு நேரமே இல்லைப்பா. அவருடைய நினைவுகளினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய காதலனுடைய நினைவுகளினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். வேற நினைவு வரல. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். ஏன் பயப்படாதீங்க? ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வாட்ஸ்அப்பில் போட்டார் மெசேஜ். என்ன மெசேஜ்? பிரதர், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாருன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க, வாலிபர்கள் விழுந்து போகிறார்கள். நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பொழுது அவங்க வேறு விழுந்தான் கிடக்கான். நீ உன்னுடைய பாவத்தின் மத்தியிலும் உன்னுடைய மீட்பர் நேசிக்கிறாருங்கிற சத்தியத்தை சொல்லுங்க, அநேகர் மீண்டு வருவான். அன்பை தேடி வருவான், அதிகாரத்தை தேடி வரமாட்டான், கோபத்தை தேடி வரமாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் சென்னையில் ஜான் ஜபராஜுடைய ஒரு கான்சர்ட் நடந்தது. மழை வேற. 6000 பேர் வந்திருந்தாங்கங்க. 6-7,000 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 5000 பேர் அவ்வளோ யூத்து தாங்க. எல்லாரும் அவ்வளோ யூத்து, அவ்வளோ இளைஞர்கள். ஆடுறான், பாடுறான். என் மகா சொல்கிறா, டாடி இவரால் மாத்திரம்தான் இளைஞர்களை இழுக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர் ஆண்டோடைய அன்பை பேசுகிறாரு, அன்பை பாடுகிறார், கிருபையை பாடுகிறார், அதை போதிக்கிறாரு. ஆண்டோடைய அன்பையும் ஆண்டோடைய நிபந்தனை இல்லாத அன்பையும் கிருபையையும் போதியுங்கள். உங்கள் இளைஞர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். கோபக்கார கடவுளை சொல்லாதீங்க. ஆண்டவர் கோபமாயே இருந்திருக்கிறாரு, அன்பாய் இருந்திருக்காருங்க. அன்பை சொல்லி கொடுங்க. ரைட்? எந்த மரத்தின் கனியை வேணுமோ பறிச்சு கொடுங்கப்பா. மரண மரத்தின் கனியை பறிச்சு கொடுத்தா அவன் மறிச்சு போவான். இளைஞர்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறார்கள். கையில் விஷம் இருக்கு, போனோகிராஃபி எப்பவும் பார்க்கலாம். அவனை பாதுகாப்பது என்ன தெரியுமா? சுத்த மனசாட்சி. நீ ஆண்டோடைய அன்பை போதித்தால் அவருடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும், ஆண்டவரில் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டீங்க. நீங்கள் பயப்படுறீங்க. ஐயோ, இளைஞர்கள் விழுந்துருவாங்களோ, என் வாழ்வு பிள்ளை தப்பு பண்ணிடுவாளோ? கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவான். ஏன்? நீ பயந்த காரியம் நடக்கிறது. ரைட்? நீ எதை சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவருடைய அன்பில் உள்ள ரகசியத்தை கற்றுக்கொடு. ரைட்? நீ எதை கற்றுக் கொடுக்கணும்? கிறிஸ்துக்குள்ளாக தேவன் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்னு கற்றுக்கொடு. நீ எதை கற்றுக் கொடுக்கணும்? ஏம்மா, நியாயப்பிரமாணமே இல்லைம்மா, அவ்வளவு அன்பா ஓமல இருக்கிறார்னு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா தியானிப்பா பைபிள். அப்படியா டாடி? பைபிள் அப்படி இருக்கா? எங்கே இருக்கு? ஜாஸ் மினிஸ்ட்ரி வழங்குகிற வாழுவோம் என்கிற வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் செய்தியை கேளு. நான் ஒரு செய்தியை நான் அனுப்பி வைக்கிறேன். உன் மகா ஆண்டவருடைய அன்பிலே வளருவான். உன்னுடைய மகன் ஆண்டவர் மேலே உள்ள அன்பிலே வளருவான். அறிவு கெட்டாத அவருடைய அன்பு செய்த 2 காரியங்களை பார்த்தோம். இன்னும் 4 காரியங்களே ஒரு 10 நிமிடங்களிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 3வது, அந்த அன்பு உங்களுக்கு என்ன செய்தது தெரியுமா? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரித்து அழகு பார்க்கிற அன்பு. எஸ், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன?
பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், பூமி தாங்க முடியாத ஆஸ்தி, பூமி தாங்க முடியாத செல்வம், பூமி தாங்க முடியாத என்னது வெள்ளியும் பொன்னும். இதாங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். கலாத்தியர் 3 வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்கும்படியாகவே அவர் சிலுவைக்கு போனார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். எது நமக்கும் தேவனுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிட்டு? நம்முடைய கீழ்ப்படியாமை. ஆகினால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. பார்த்தாரு, அவரே மரத்தில் போய் தற்கொலை பண்ணிட்டாருங்க. கர்த்தர் நல்லவர். 4வதாக அந்த அகாப்பே அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்பு. அதில் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? உன் பெயரை பெருமைப்படுத்த அவர் சிலுவையிலே சிறுமைப்பட்டார். அன்பு அவுட் ஆஃப் ஹிஸ் லவ், அன்கண்டிஷனல் லவ். உன் பெயரை பெருமைப்படுத்தணும். ஆபிரகாமை அழைத்த உடனே சொல்றாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்தினாரா? நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டனுங்க. ஒரு 4000-5000 வருஷம் ஆயிற்று. உலகத்தில் உள்ள அத்தனை தேசத்திலேயும் ஆபிரகாமை பற்றி நம்ம தியானிக்கிறோமே. ஆபிரகாம் பரதேசியா இருந்தாங்க, ஓட்டாண்டியா இருந்தான், ஒருவனா இருந்தான், தனியா இருந்தான். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் நல்லவன் கிடையாதுங்க. அவன் கீழ்ப்படிந்த காரியங்களை விட கீழ்ப்படியாத காரியங்கள் தான் அதிகம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ரைட்? ஹல்லேலூயா. அவருடைய அன்புங்க. அவருடைய அன்பு என்ன செய்யும் தெரியுமா? துன்மார்க்கனையும் ஆசீர்வதிக்கும், துரோகியையும் ஆசீர்வதிக்கும், துஷ்டனையும் ஆசீர்வதிக்கும். துன்மார்க்கன் யாரு? தாவீது துன்மார்க்கன். ரைட்? அவனை அரசனாக உயர்த்தி ஆசீர்வதித்தது நேசம், அன்பு. துரோகி யாரு? ஆதாம் ஏவாள் பச்சை துரோகி தானங்க. ஏவாளையாவது விட்டுருங்க. ஆதாம்கிட்ட தான் சொல்றாரு, ஆதாம் நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிடுங்கிறாரா, மற்றதை செய்கிறான். அன்பு மாறவில்லை. அவனுடைய அவமானத்தை அவனால் தாங்க முடியல. ஒரு மிருகத்தை முதலாக பலியிட்டு அதனுடைய தோலை எடுத்து தோலை வச்சு ட்ரெஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. உள்ளே இருந்தால் ஜீவ மரத்தின் கனியை புசித்து உனக்கு மரணமே வராது, அநேக வியாதியில் கஷ்டப்படக்கூடாது, முதுமையில் கஷ்டப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் அன்பு வைத்து அவனுக்கு தோல் உடை அணித்து வெளியே அனுப்பு. துரோகியையும் நேசித்த அன்பு, துஷ்டனையும் நேசிக்கிற அன்புங்க. அவரே சர்டிஃபை பண்ணுறார். ஆகார், உன் வயிற்றில் ஒருத்தர் வளர்ற, அவன் துஷ்டனாக இருப்பான், ஆனால் அவனையும் ஆசீர்வதிப்பேன். துன்மார்க்கனையும் துரோகியையும் துஷ்டனையும் ஆசீர்வதிக்கிற அன்பு உன்னை ஆசீர்வதிக்காதா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்காதா? ஆபிரகாம் மட்டும்தான் ஃபேமஸ் ஆகணுமா? பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுல் ஃபேமஸ் ஆகலையா? நம்ம தலைமுறையில் பென்னிஹின் ஃபேமஸ் ஆகலையா? யார்? டிஜிஎஸ் தினகரன் ஃபேமஸ் ஆகலையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை தேவன் உங்களை பெருமைப்படுத்த போகிறார். அதுக்கு தான் அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். எதற்காக? உன் பெயரை பெருமைப்படுத்த. ஹல்லேலூயா. பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவரே பரலோக மகிமையை அல்லது அந்த தேவ மகிமையை எனக்கு தந்துட்டாருங்கிற சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை. நான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. எத்தனை வசனம் வேணும்? 8:30 ரோமரில், எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சபை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா நீங்கள் சுயநீதியை தான் பேசுவீங்க. ஐயா அந்த அளவுக்கு நான் பரிசுத்தல்ல, ரைட் வச்சுக்க. ஐயா அந்த அளவுக்கு நான் ஜெபம் இல்லை, ரைட் வச்சுக்க. அருமையான மகனே, உன் மகளே, நான் சொல்கிறேன், 120 வருஷமும் நீ அநேக காரியங்களில் கீழ்ப்படியாமல் தான் இருப்பா. ஆனால் அவைகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு, தேவ மகிமையினால் தேவன் உன்னை நிறைத்து வைத்தது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
தேன் குடிங்க. அப்படின்னா என்ன? எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகிமை என்ன மகிமை? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற மகிமை, இளைப்பாறுதலாகிய மகிமை. மகிமை என்றாலே இயேசு கிறிஸ்துவை போல பெயர், புகழ், வேற என்ன? சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸு, ட்ரபிள் ஷூட்டிங், ஆல்வேஸ் ரெஸ்டிங், எப்பொழுதுமே இளைப்பாறுதல். புயல் அடித்து கப்பலுக்குள்ளே தண்ணி வந்தாலும் இளைப்பாறுதல். அப்புறம் என்னது? எப்பொழுதுமே ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப். அதுதாங்க மகிமை. அதை நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது அவருடைய அன்பு. தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் த லவ், அகாப்பே லவ். நிபந்தனை இல்லா தேவ அன்பு, நிகரே இல்லா தேவ ஆற்றல், இணைய இல்லா தேவ தயவு, இவைகள் அன்றோ தேவ கிருபை. முதலாவது என்னது? நிபந்தனை இல்லாத தேவ அன்பு தான் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவர்களே, நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. இதுக்கு நீங்கள் வேறு தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம், ரொம்ப பக்தியெல்லாம் வேண்டாம், ரொம்ப பரிசுத்தெல்லாம் வேண்டாம், ரொம்ப என்னது வேண்டாம்? ஜெபம் வேண்டாம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள். இந்த சத்தியம் என்ன சொல்லுது? ஐ எம் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜாத்தி, ருக்குமணி, தெபராள், லக்ஷ்மி, சுப்பிரமணியன், உன்னை குறித்து தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அரை மணி நேரம் நீ என் செய்தியை கேட்குறிய, நான் பேசுகிற லாங்குவேஜ் புரியுது பார்த்தியா? ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கேரண்டி. வார்த்தையில விருப்பம் இருக்க பார்த்தியா? அது கேரண்டி. தேவன் உன்னை குறித்து சந்தோஷமாகவே இருக்கிறார். He is so pleased with you. ஏன்னா விசுவாசிக்கிறான். விசுவாசமே அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வைக்குதுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உன் பக்தி, உன் பரிசுத்தம், உன் ஜபம், இதை வச்சுட்டு ஆண்டோட்ட போக முடியாது. விசுவாசம், அந்த விசுவாசத்துடைய பை ப்ராடக்ட் தான் பக்தி, பைபிள் வாசிக்கிறது, ஜபம்லாம். அதனால தான் வேதம் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேதத்தின் தேவனும் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நானும் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவர் லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. ஏனென்றால் நீ தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அந்த சால்வேஷனை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா, இட் இஸ் மோர் தென் எனஃப். ஹல்லேலூயா. எனவே தேவன் பிதா இயேசுக்கு கொடுத்திருந்த, பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையை உனக்கு கொடுத்து இருக்கிறார். அது அவருடைய அன்பு. கடைசியாக அவருடைய அன்பு என்ன செய்து தெரியுமா? மனுஷ அறிவுக்கே எட்டாது. வாசிக்கட்டுமா? அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கோம்ப்பா. எபேசியர் 2:7. The book of Ephesians chapter 2 verse 7 I should read for you. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். It's a secret. ஐயா, நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, அதே வேளையிலே அவரோடு கூட உன்னதங்களிலே வீட்டு இருக்கிறீர். அது அவருடைய அகாப்பே அன்பு. அதுதான் பவுல் சொல்கிறாரு, அறிவு கெட்டாத அன்பு. நம்மளை எந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த மேலான இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள அவைகளை தியானிக்க அவருடைய அநேக வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது எளிதாக மாறிவிடுகிறது. அருமையான தேவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்தானத்தில் நம்மளை வைத்திருக்கிறாரு. இன்னும் அந்த அறிவு என்ன செஞ்சது? இன்னொரு அரடஜன் சொல்லட்டுமா? அரடஜன் வசனத்திலிருந்து சொன்னேன், இன்னொரு அரடஜன் வசனத்திலிருந்து சொல்லட்டுமா? அந்த அன்பு உங்களை என்ன செய்துங்க? மனிதனாக இருந்த உன்னை தேவனாக உயர்த்தி வைத்தது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ரைட்? தேவ வசனத்தை தந்தது அவருடைய அன்பு. எப்பா, வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் உனக்கு மண்டையில ஏறுது பார்த்தியா? அது அவருடைய அன்பு. விசுவாசத்தை நீ பெற்றிருக்கிறாயே, அவருடைய அன்பு. இயேசுவை தேவ குமாரன் என்று நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அரை மணி நேரம் என் செய்தியை கேட்குறியா? அது அவருடைய அன்புப்பா. ஏன்? புரியுது. ஆவியானவர் ஹையர் லெவலாக பேசிட்டு இருக்கிறாரு, உனக்கு புரியுது. அந்த புரிய வைத்ததே அவருடைய அன்பு. வேத வசனத்தின் மேலே ஒரு பசித்தாக இருக்கிறதே, அது அவருடைய அன்பு. எல்லாருக்கும் இல்லைங்க. எனக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் தெரியும், இந்த பைபிளை தான் கையில் வச்சுருக்காங்க.
ஆனால் ரட்சிக்கப்படலை. அநேக கேத்தலிக்கு விசுவாசிகள், சிஎஸ்ஐ விசுவாசிகள் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்கள் ஃபாதரை ரட்சிங்க, ஆண்டவரே எங்கள் ரெவரண்டை ரட்சிங்க, எங்கள் ஐயர்வாளை ரட்சிங்க. ஏன்? வசனம் வெளிச்சமடலை, வசனம் மாம்சமாகவில்லை, வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே மாம்சமாகவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சமாயிருக்கிறத அது அவருடைய அன்பு இல்லையா? அநேக ஐயர்வாள்கள் ரட்சிக்கப்படலையே, வேத வசனத்தை போதிக்கிற ஃபாதர்ஸ் ரட்சிக்கப்படலையே, அது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய அன்பின் நிமித்தமாகவே தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாகவே தேவன் நம்மை தேவ நீதிமானாக, தேவ நீதிமாட்டியாக மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாக அந்த ஒரே ஒப்பற்ற பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். All these are the secrets of the great, unconditional, unimaginable, unthinkable, the love. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருள்வாராக. பவுலோடு சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பவுல் என்ன ஜெபித்தார்? எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்னுடைய பிள்ளைகள் வல்லவர்களாக வேண்டும். அன்பின் பிதாவே, பவுலோடு சேர்ந்து இதை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பில் உள்ள ரகசியங்களை, உம்முடைய நிபந்தனை இல்லாத அந்த அகாப்பை அன்பில் இருக்கிற ரகசியங்களை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தேவ அன்பை அனுதினமும் ருசி பார்ப்பார்கள். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் தேவனுடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் 1000 மடங்கு பெருகுவார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்மோடு தெளிவாக பேசின அந்த தேவனுடைய இரக்கங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவனுடைய ஆவியானவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் இன்னும் தியானிக்க, நாங்கள் கேட்ட வசனங்களை இன்னும் தியானிக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை உலகெங்கும் எடுத்து செல்லத்தக்கதாக இந்த செய்திகள் 100 மொழிகளிலே அநேக தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படத்தக்கதாக நீங்கள் இப்பொழுது திரையிலே பார்க்கிறீர்களே, அந்த நிலம் நல்ல நிலம், ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலம். இதில் நீங்கள் விதையுங்கள். நீங்கள் விதைக்கிற விதையானது 10,000 மடங்காக பெருகி உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.